1962 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ திமுக எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ராஜாஜி வருகிறார். பசும்பொன் தேவரிடம் கூட்டணி உடன்படிக்கை போட்டு, ராஜாஜி வச்சிருந்த கட்சிக்கு பேரு சுதந்திரா கட்சி, தேவர் வச்சிருந்த கட்சி உங்களுக்கு தெரியும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக். இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி சேர்ந்து காங்கிரஸை எதிர்த்து போராடுது. அப்ப காமராஜர் தான் முதலமைச்சர், காங்கிரஸை எதிர்த்து போராடும், எலெக்ஷன்ல போராடு. அப்ப ராஜாஜி ஒரு ஆலோசனை சொல்றாரு. பசும்பொன் தேவரை விட வயதுல பல மடங்கு வயது மூத்தவர் ராஜாஜி, அதனால உரிமையாக பெயர் சொல்லிதான் அழைப்பார். இவருக்கு அவருக்கும் 20-25 வயசு வித்தியாசம் இருக்கு. தம்பி முத்துராமலிங்கம், எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாம இந்த கூட்டணியில சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் மாத்திரம் இல்லாம திமுகவை உள்ள சேர்த்துக்கிட்டா நிச்சயமா காங்கிரஸ ஆட்சிக்கு வரவிடாம பண்ணிடலாம், அழிச்சிடலாம். திமுக, சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக் இந்த 3 கூட்டணி சேர்ந்தா நமக்கு நல்லது. நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறார். ராஜாஜி மீது மிக மரியாதை உடையவர் தேவர். அதனால தேவர் பதில் சொல்கிறார், ஐயா நீங்க சொல்ற கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. திமுகவை கூட்டணியில் சேர்த்து கொண்டு திமுகவை சேர்த்து ஆட்சிக்கு வர வைப்பது நமக்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்கலாம். திமுக ஆட்சிக்கு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்று சொன்ன மிகப்பெரிய தலைவர் ஐயா தேவர். அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து காலமாகும் வரை திமுகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, ஓட்டும் தேவையில்லை என்று வாழ்ந்த ஒரே தலைவர். நாங்கெல்லாம் அந்த உணர்வுகளைத்தான் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம். நான் கூட பல இடங்களில் சொல்லுவேன், அண்ணா திமுகவை ஆட்சியிலிருந்து தான் அகற்ற நினைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை, திமுகவை அரசியலில் இருந்தே அகற்ற நினைக்கிற கட்சி பிஜேபி. ஏன்? திமுக பசும்பொன் தேவருக்கு எதிரான கட்சி. இதெல்லாம் உங்க சகோதர இயக்கங்களுக்கு போய் சொல்லுங்க. திமுகவுல இருக்கிற நம்ம அண்ணன் தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க, பசும்பொன் தேவருக்கு எதிரான கட்சி. தேவரையா வாழும் வரை அவரை போற்றியதில்லை திமுக. அவருக்கு அமரராகி காலமான பின்பு பல வருஷங்கள் கழித்து அவருக்கான செல்வாக்கு பல மடங்கு அதிகரித்துக் கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் என்பதை புரிந்து கொண்ட பிறகுதான் தேவரை புகழ்ந்து பேச துவங்கினார்கள். 63 அக்டோபர் 30 தேவர் காலமாகிறார். அப்போ அண்ணாதுரையும் கருணாநிதி மதுரையில தான் இருக்காங்க. மதுரையில இருந்த கருணாநிதி அண்ணாதுரை கூப்பிடாரு, முத்துராமலிங்க தேவர் இறந்துட்டாராப்பா, வர்றையா போயிட்டு வருவோம். கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில் எழுதியிருக்கிறார், திருமாறன் வாசிச்சிருக்கலாம். நெஞ்சுக்கு நீதி கருணாநிதியுடைய சுயசரிதையில அண்ணா என்னை அப்படி அழைத்தார். நான் சொன்னேன், மறவர் குல தலைவர், மனிதருள் மாணிக்கம் ஐயா தேவர், அவர் மறைந்ததற்கு நான் வராமல் இருப்பேனா அண்ணா என்று நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்றார். ஆனா அவர் வந்தாரான்னு நெஞ்சுக்கு நீதியில எழுதல. நான் வராமல் இருப்பேனான்னு பதில் சொன்னேன்னு தான் எழுதியிருக்கிறாரே தவிர நான் போனேன் தேவருக்கு அஞ்சலி செலுத்தினேன், பசும்பொண்ணுக்கு வந்தேன் எழுதல. ஏன்? அவர் வரவில்லை. தேவருடைய துக்கத்திற்கு கூட வராத கட்சி தான் திமுக. கருணாநிதி கோரிப்பாளையத்துல பிரம்மாண்டமான தேவர் சிலை வைக்கும் போது அதை ஊரெல்லாம் போய் நான் தான் வச்சேன் பீத்துறாரு கருணாநிதி, பொய் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், கோரிப்பாளையம் தேவர் சிலை வச்சது யாரு? மக்கள். அப்போ ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்த முக்கிய தலைவர்கள் மக்களிடம் நன்கொடை பெற்று தங்கள் சொந்த பணத்தை போட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களின் வியர்வையில் உருவான சிலை அந்த பசும்பொன் தேவருடைய சிலை. அது அரசாங்கம் ஃபண்ட் பண்ணது இல்லை. அரசாங்கம் வேணா இடம் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் 80களில் ஐயா ராமதாஸ் போராடுகிறார், வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வேணும்னு. அப்ப கருணாநிதி தான் முதலமைச்சர். உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியாது, ஆனால் பிசி பிற்படுத்தப்பட்டவருக்கு 50% இடஒதுக்கீடு இருக்குது. அதை நான் ஒண்ணு செய்யறேன், 30-20 ரெண்டா பிரிச்சிடுறேன். பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20% அப்படின்னு பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை ராமதாசும் ஏற்றுக்கொண்டார். அப்போ வன்னியர்கள், வலையர் சமுதாயம், அது மாதிரி இங்க இருக்கிற மறவர் சமுதாயம், திருநெல்வேலி ராம்நாட்ல இருக்கிற மறவர் சமுதாயம்,
இவங்களெல்லாம் எம்பிசியில கொண்டு வந்தார். அப்பையும் பாருங்க கருணாநிதியோட சதி. அப்படி பிரிப்பதற்கு முன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மறவர்கள் எல்லாருமே பிசி என்ற பெயர் அழைக்கப்பட்டாங்க. எல்லாரும் பிசி. அப்ப எம்பிசி 20% இடஒதுக்கீடு வரும்போது கருணாநிதி எப்படிப்பட்ட அரசு ஆணை கொடுத்திருக்கணும்? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மறவர் சமுதாயம் பிசியில இருந்து எம்பிசியாக மாறுகிறது. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அப்படித்தானே வன்னியர்களுக்கு பண்ணோம், மற்ற சமுதாயங்களுக்கு பண்ணோம், அதே மாதிரி மறவர்களுக்கு பண்ணோம். இங்கதான் கருணாநிதியுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி வருது. என்ன பண்ணாரு? ராம்நாட்லயும் திருநெல்வேலி மாத்திரம் அவங்க எம்பிசி, மதுரை தேனி திண்டுக்கல் எல்லாம் அவங்க பிசி அப்படின்னு போட்டு. எப்படி பாருங்க, நீங்க கள்ளிக்குடியில பொண்ணு கட்டினீங்கன்னா அந்த அம்மா பிசி கள்ளிக்குடியில. கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தள்ளி காமராஜ் காலேஜ் தாண்டி வந்துட்டீங்கன்னா எம்பிசி. 2 கிலோமீட்டர் தூரத்துல எம்பிசி. மதுரையில அவங்க எல்லாம் பிசி. இப்படி ஒரு சமுதாயத்தை பிரித்து விட்டார் கருணாநிதி என்பது பல பேர் அதை புரிந்து கொள்வதில்லை. அது மாதிரி 1970களில் சட்டநாதன் கமிஷன். இந்த சட்டநாதன் கமிஷன்ங்கிறது நான் கொஞ்சம் விரிவா சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரிந்து கொள்ளணுன்றதுக்காக சொல்றேன். 2 முக்கியமான பரிந்துரைகளை சொல்லி சென்றது சட்டநாதன் கமிஷன். சமூக நீதிக்காக திராவிட அரசாங்கம் என்னதான் வேலை செஞ்சாலும் சமுதாயத்துல 2 சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கு. ஒன்னு மறவர் சமுதாயம், இன்னொன்னு வலையர் சமுதாயம். அதனால சட்டநாதன் கமிஷன்ல என்ன சொன்னா, மறவர்களுக்கு என்று தமிழ்நாடு அரசு மறவர் நல வாரியம், மறவர் வெல்ஃபேர் போர்டு அப்படி அமைக்கணும். வலையர்களுக்கு என்று வலையர் வெல்ஃபேர் போர்டு நல வாரியம் அமைக்கணும். அப்பதான் இந்த சமுதாயங்கள் இன்னும் போதுமான அளவு வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொன்னது சட்டநாதன் கமிஷன். அப்ப முதலமைச்சர் கருணாநிதி 70கள் நடந்தது. அதை பற்றி கிடப்புல போட்டு மூடி தள்ளிவிட்டாரு, மூடிட்டார். நான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால டெல்லி போனேன். ஓபிசி கமிஷன் இந்த சட்டநாதன் கமிஷன் பரிந்துரை எடுத்து கொடுத்து இப்படி மறவர் நல வாரியம் வலையர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால மறவர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னது மாத்திரமில்லாமல் இந்தந்த மாவட்டங்கள்ல இவங்க எல்லாம் எம்பிசி, இந்தந்த மாவட்டங்கள்ல பிசி என்பதை எல்லாம் முற்றிலுமாக அகற்றிவிட்டு தமிழ்நாடு முழுக்க அவன் எந்த மாவட்டத்தில் மறவர் இருந்தாலும் அவர் எம்பிசி என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கையை கொடுத்தேன். யாரா இருந்தாலும் அவங்க எம்பிசி. ஒரு ஊர் ஒரு பார்டர் தாண்டிட்டா ஜாதியினுடைய தன்மை மாறாது. பிசி பிசி எஸ்சி ஆக மாட்டான், எஸ்சி பிசி ஆக மாட்டான். தமிழ்நாடு முழுக்க ஒரே கேட்டகரி. அப்படித்தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. அதற்கு காரணமும் சொன்னேன். ஒரு காலத்துல ராமநாதபுரத்துக்கு தலைநகரம் மதுரை இருந்தது. அப்ப இயற்கையிலே தலைநகரத்தை நோக்கி மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். அதனால ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, காரைக்குடி இந்த பக்கம்லாம் இருந்து பல பேர் மதுரைக்கு வந்து செட்டில் ஆயிருக்கான். இப்ப நீ என்ன சொல்ற, அவங்க கிட்ட எல்லாம் முன்னோர்கள் எப்ப வந்தாங்கன்னு ஜாதி சான்றிதழ் கேட்டு அதெல்லாம் அவங்க கொடுக்க முடியலன்னா நீ பிசிக்கிற, அதெல்லாம் கொடுத்தா நீ எம்பிசிக்கிற. பல பேர்கிட்ட சான்றிதழ் இல்ல. அவன் அந்த ஊருக்காரன், ஆனா ஷிஃப்ட் ஆகி மதுரைக்கு வந்துட்டான். ராம்நாட்டுக்காரன், கமுதிக்காரன் மதுரைக்கு வந்துட்டான். விருதுநகருக்காரன் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மதுரைக்கு போயிட்டான், தேனி போயிட்டான், திண்டுக்கல் போயிட்டான், திருப்பூர் போயிட்டான் பனியன் தொழிலுக்கு. எல்லோரையும் எம்பிசி என்று சொல்ல வேண்டும் என்று அதை மிகப்பெரிய தீர்மானமாக நிறைவேற்றி முதல்ல ஓபிசி கமிஷன் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அது எனது முயற்சியிலே நான் பண்ண முடிந்தது. அப்போது இருந்த அரசாங்கமும் அதை மறுத்து விட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. இதை உற்று நோக்குவதற்கு டைமே இல்லை. மோடி பிரதமர் ஆகிறார் 2014. அப்போ முதல்ல மோடி செய்த ஒரு நல்ல காரியம், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்டி கமிஷன் என்று ஒன்றை அமைத்த ஒரு மகத்தான பிரதமர் நரேந்திர மோடி. டிஎன்டி கமிஷன். இந்த டிஎன்டினா என்ன உங்களுக்கு தெரியும். சுதந்திர போராட்ட காலத்துல யாரெல்லாம் ஆயுதம் எடுத்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினாங்களோ அவங்களெல்லாம் வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, இவன் கையில அருவா இருக்கு, இவன் கையில ஈட்டி இருக்கு, இவன் கையில வேல் கம்பு இருக்கு, இதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு டிஸ்ஆர்மமெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தான். ஆயுதம் வைத்திருப்பது கூடாது, தப்பு. இவன் பாரம்பரியம் ஆயுதம் இல்லாம இருந்ததே இல்லை. முருகனுக்கே பேரு தண்டாயுதபாணின்னு பேரு. தண்டத்தை ஆயுதமாக வைத்திருப்பவர் தண்டாயுதபாணி. அப்ப இவங்களெல்லாம் குற்ற பரம்பரைன்னு சொன்னா,
குற்ற பரம்பரைன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல. மாலை 5:30 மணி 6 மணி ஆச்சு, பகல் முடிஞ்சு போச்சு, இரவு ஆரம்பிக்குதுன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் ஸ்டேஷன்ல முளக்கம்பு வச்சிருப்பான், அங்கங்க முளக்கம்பு அடிச்சு வச்சிருப்பான். அதுல ஒரு விலங்கு இருக்கும், கை விலங்கு, அதை மாட்டி விட்டுருவான். நீ படுத்துக்கலாம், ஆனா கை விலங்கு மாட்டிடும். அப்படியே ஒரு துண்டை விரிச்சு தலைக்கு வச்சு படுத்துக்க வேண்டியதா ஓப்பன்ல. காலையில 6 மணிக்கு விடிஞ்ச உடனே திறந்து விட்டுருவான், வீட்டுக்கு போயிடலாம். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, வருஷ கணக்கா குற்ற பரம்பரையினர். அது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்ட சமுதாயம் பிரமலை கல்லர் சமுதாயம். ஓரளவு இந்த பக்கம் மறவர்கள், அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வகைரா வச்ச அந்த கம்பளத்து நாயக்கமார்கள், இப்படி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 சமுதாயங்கள் இந்த குற்ற பரம்பரை என்று சொல்லி பண்ணாங்க. இதெல்லாம் செய்த கட்சி நீதி கட்சி. தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் பேசுறாருல, நாங்கள் நீதி கட்சியின் வாரிசுகள் என்பதில் பெருமைப்படுகிறோம். இது சமூக நீதி கட்சி, நீதி கட்சின்னு சொல்றாங்க, வெக்கமல்ல. லட்சக்கணக்கான மக்களை குற்ற பரம்பரை என்று சொல்லி அவனை இரவு நேரங்கள்ல அவனது குடும்பத்துடன், அவனது மனைவியுடன், குழந்தைகளுடன் தங்க விடாமல், அவன் மீது ஊர்ல என்ன குற்றம் நடந்தால் இவன் மீது சந்தேக பார்வை போட்டு இவனை விசாரணை செய்து ஆயிரக்கணக்கான மக்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து அப்படி 15-20 ஆண்டு காலம் ஒரு நீதி கட்சி ஆட்சி செய்திருக்கிறது என்றால் இது சமூக நீதி கட்சி என்று சொல்வதற்கு வெட்கப்படணும். இந்த குற்றம் பரம்பரை சட்டத்தை முதல்ல நான் ஒழிப்பேன் என்று சொல்லி முதலமைச்சராக வந்தவர் ஐயா ராஜாஜி 1937. ராஜாஜி அப்படி சொல்வதற்கு காரணம், நீங்கள் அப்படி சொன்னால் தான் காங்கிரசுக்கு ஆதரவுன்னு பசும்பொன் தேவர் அவர்கள் வலியுறுத்திய காரணத்தினால ராஜாஜி சொன்னார். ஆனா என்னாச்சு, ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்திலே 2ஆம் உலகப் போர் வந்தது. ஓரிரு ஆண்டுகளிலே ஆட்சி கவிழ்ந்து விட்டது, ராஜினாமா பண்ணிட்டாங்க, போயாச்சு. அந்த குறுகிய நாட்கள்ல அதை செய்ய முடியவில்லை. திரும்ப 47 மறுபடி ஆட்சிக்கு வரும்போது காங்கிரஸ் அரசாங்கம், அப்போ இருந்தவர் ஓமந்தூரார் நினைக்கிறேன், ஓமந்தூரார் OPR சொல்லுவாங்க, ராமசாமி ரெட்டியார், அவரும் தேவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அவர் செய்த பல நல்ல காரியங்கள் ஒன்று, இவர்கள் குற்ற பரம்பரையினர் என்பதிலிருந்து சட்ட ரீதியாக இவர்களை விடுவித்த அறிக்கை ஐயா தேவர் அவர்கள் முயற்சியில நடந்த அறிக்கை என்பதை நீங்கள் நினைவு கொள்ளும். இதுக்கு எதிராக இருந்து இவங்களை குற்ற பரம்பரை என்று சொன்னது திமுக நீதி கட்சி. 1937 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சி. ஆனால் அவர்கள் அதிலிருந்து விடுவித்தது ஃபார்வர்ட் பிளாக், பசும்பொன் ஐயா. இவங்களா இல்லைன்னா நடந்திருக்காது. இப்படி எல்லா வகையிலையும் பாருங்க, எல்லா வகையிலும். எனக்கெல்லாம் பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, வழக்கமா பசும்பொன் ஐயா என்ன செய்வாரு, ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் போட்டிடுவாரு, சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுவார், ரெண்டுலயுமே ஜெயிச்சிருவாரு. எப்படி ஜெயிப்பாரு, பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, ஜெயிச்சிருவார். அவர் நின்னா அவர் தான் MP, அவர் நின்னா அவர் தான் MLA. ஜெயிச்சவனே என்ன பண்ணுவாரு, MLA பதவியை ராஜினாமா பண்ணுவார், டெல்லிக்கு போயிடுவார், MP-யா டெல்லிக்கு போயிடுவார். நீங்க அதை மாத்திரம் அவர் கொஞ்சம் மாத்தி MP பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் MLA-வா இந்த சட்டமன்றத்துக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த விடியல் ஆட்சி, விளக்காத ஆட்சி, திமுக காட்சியே இருந்திருக்காரு. அது ஏன் ஐயா அப்படி பண்ணா விட்டாருன்னு எனக்கு தெரியல. பல பேர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு அவர் அகில இந்திய தலைவராக இருந்ததுனால அவர் MP-யா இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. பசும்பொன் தேவருக்கு பாராளுமன்றத்திற்குள்ள சிலை இருக்கு, நான் அதுக்கு பக்கத்துல இன்னும் போட்டோ எடுத்து போட்டிருக்கேன், எனக்கு அது பெருமை. ஆனால் பசும்பொன் தேவர் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சிலை வைத்த தலைவர் யார்? அடல் பிகாரி வாஜ்பாய், BJP தலைவர். வாஜ்பாய் வந்த பின்புதான் எல்லா தலைவர்களையும் போற்றுகிற ஒரு எண்ணம் உருவாச்சு, அவர் தான் சிலை வச்சார். இப்படி எல்லா வகையிலும் அவர்களை கஷ்டத்திற்குள் ஆக்கின திமுக. இதனால தென் மாவட்ட வளர்ச்சியே பின்தங்கி இருக்கு. தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சி பின்தங்கி இருப்பதற்கு காரணம் இவர்களை குற்றப்பரம்பரையினர் என்று பல ஆண்டுகள் அடக்கி வைத்ததுதான், இவர்களுக்கான நியாயமான சமூக நீதியை வழங்காதுதான். DNT-ல கூட இவர்களுக்குரிய சமூக நீதி மற்ற மாநிலங்களை வழங்கிட்டாங்க. மகாராஷ்டிரால DNT-க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கு, கர்நாடகால இருக்கு, பல மாநிலங்கள் இருக்கு. தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை. DNT சமூக நீதி கட்சின்னு பேசுறான். இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த தென் மாவட்டங்கள்ல தமிழகத்திலிருந்து டெல்லி நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதுதான் நமது தீர்வாக இருக்க முடியும். ஒலிக்க